இன்றைய கால சூழலில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் அடிக்ஷன் என்ன தெரியுமா? மொபைல் போன் சொல்வீங்க, இல்ல. ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் கண்டிப்பா இல்ல. ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட், இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் அடிக்ஷன் இன்னைக்கு. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அன்ஹெல்தி ஃபுட் அவ்வளவு அவைலபிளா இருக்கு. நம்ம அதை நாடி போயிட்டு இருக்கிறோம். எந்த விஷயம் நம்மளை ஈர்த்து அது நல்லதா கெட்டதா என்பதை நம்மளை சிந்திக்க விடாமல் நம்மளை அதற்காக ஏங்க வைக்கிறதோ அதை அடிக்ஷன் சொல்றோம். அன்ஹெல்தி ஃபுட்ஸ் லைக் ஃப்ரைட் சிக்கனா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல பேக்ட் ஐட்டம்ஸ், நொறுக்கு தீனி, இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை அட்ராக்ட் பண்ணி அதை பத்தி நம்மளை சிந்திக்க விடாமல் நமக்கு வேணும்னு ஏங்க வைக்குது. அப்ப கண்டிப்பா இது அடிக்ஷன் தானே. இந்த ஃபுட் அடிக்ஷன் இஸ் காசிங் லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அக்ராஸ் ஆல் ஏஜஸ், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். இதுல பிகெஸ்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா, நிறைய பேர் இதை ஒரு அடிக்ஷன் ரியலைஸே பண்றது இல்ல. ஒரு ஆல்கஹாலோ, ஸ்மோக்கிங்கோ, ட்ரக்ஸோ இருந்தா அது எப்படி ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணுதோ, அதே மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதும் ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம மைண்ட்லயே ஒரு கில்ட் வரணும். பட் நம்ம என்ன பண்றோம், அந்த அடிக்ஷன் ஆக்சுவலா க்ளோரிஃபை பண்றோம். நிறைய சாப்பிட்றதையும் அன்ஹெல்தியா சாப்பிட்றதும் ஒரு நல்ல விஷயம் மாதிரி நினைச்சுக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போனா நிறைய சாப்பிட்றது, அல்லது ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது. ஸோ இந்த அடிக்ஷன் ஆக்சுவலா நார்மல் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். முன்னாடியெல்லாம் இது எப்பயோ ஒரு தடவை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அடிக்கடி இது நடக்குது. ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை அன்ஹெல்த்தியாவோ இல்ல ஓவர் ஈட்டிங்கோ நடக்கும் பொழுது கண்டிப்பா இது நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்குது. ஸோ வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, வெளியே சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்றத மைண்ட்ஃபுல்லா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மற்றவங்க கிட்டையும் ஷேர் பண்ணுங்க.